யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் காலம்புரையில் புட்டுக்கு பொரிக்கக்கூடியதாக பொரியல் பொரிக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முட்டை, குறுநலா வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்புத்தூள், தனி இந்த எங்களோட கறி மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். முட்டையை அடித்து விடுவோம். இது நாங்கள் காலம்புரையில் பிள்ளைகளுக்கு புட்டுக்கு பொரித்து கொடுக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முட்டையாயும் கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் போச்சுன்னா 4 முட்டையை பொரித்து போட்டு வட்டியும் கொடுக்கலாம். இது இப்போ நல்லா அடிக்கணும். நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் உப்புத்தூள் உப்பு போட போகிறோம். இது அந்த வெங்காயங்கள் எல்லாம் போடுறபடியாக கொஞ்சம் கூட போடலாம். இது மிளகு தூள் இன்னும் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் தூள் போடுவோம். இதோட நல்லா சேர்ப்போம். நாங்கள் இப்போ கறி மிளகாத்தூள் போட போகிறோம். இது பிள்ளைகள் ரெண்டா உரைப்பா பொறுத்து, சின்னாக்கள் ரெண்டா உரைப்பா குறையுங்கோ, பெரியாக்கள் ரெண்டா கூட உரைப்பா போடுங்கோ. நல்லா அடிங்கோ, எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். எல்லாம் இது நாங்கள் இப்போ சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதையும் போடக்கூடிய அளவு போடுங்கோ. புட்டுக்கு ஒரு கறி மாதிரியும் இருக்கும், பொரியல் மாதிரியும் இருக்கும். இது பார்ப்போம். காணாடி திருப்பி போடுவோம். போடலாம். பச்சை மிளகாய் இதுவும் குறுநெல்லாம் அரியுங்கோ. குழந்தைகள் இருந்தால் தவிருங்கோ, தவிர்த்து போட்டு செய்யுங்கோ. பெரியாக்கள் கண்டபடியாக போடலாம். இது கடிவடைக்கெலாம் நல்ல ஒரு வாசமாயும் மணமாயும் இருக்கும். நல்லா அடியுங்கோ. எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டீங்கன்னா உப்பு, மிளகு, மஞ்சள், மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கிறோம். இங்கால தாச்சிய எண்ணெயை வைப்போம். எண்ணெயை விட போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு 4 முட்டை எண்ணெய். இதில் நாங்கள் அளவை பார்த்தோம்னா 2 மீசக்கரண்டி விளம்புது. இப்போ நாங்கள் இந்த முட்டையை இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அப்படியே வச்சுட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விடுங்கோ. இவ்வளோ நல்ல மெல்லிய நெருப்பாக்குங்கோ. கொஞ்சம் நேரம் செல்லும், ஆனால் நல்ல வாங்கோ. இப்போ பார்ப்போம். மெல்லிய நெருப்புலாம் விட்டுறாங்க. இதை நாங்கள் மற்ற பக்கம் திருப்பணும். வச்சுட்டு நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். அதுக்குள்ளே ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்குன்னு ஜாடியாக கொஞ்சம் விடுவோம். நீங்களும் ஒவ்வொரு தரண்டா தனித்தனியாக பொரிச்சு எடுக்கும். இப்போ நாங்கள் இதை எப்படியே மற்ற பக்கம் மாற்றி விடுவோம். இதை மூடி விடுங்கோ. மெல்லிய நெருப்பாகவே இருக்கட்டும். நீங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டீங்கன்னு தான் இந்த இடத்துல வந்தது, அல்லது கருகிப்போம். இது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கிட்ட செல்லும், ஆனால் கருகாது. நெருப்பு மெல்லிசாவே இருக்கட்டும். வாங்குவோம். இப்போ இது நல்லா வாசம் வருது, நல்லா முருகி இருக்குது. இதே மாதிரி தான் கீழ்ப்பக்கம் இருக்கும். இதே மாதிரி தான் கீழ்ப்பக்கமும் எல்லாம் அவிஞ்சு, மேல் பக்கம் நல்லா அவிஞ்சா பிறகு தான் திருப்பினாங்கள். அப்போ பச்சையாகவே இருக்காது உள்ளுக்கு. நீங்கள் அவிஞ்ச பண்ணா குத்தி பார்க்கலாம். ஒரு இதுவும் இருக்கா, நல்லா அவிஞ்சு நல்லா முருகி போய் இருக்கும்.
இப்படியே இறக்கி வைப்போம். வெந்நியல் இது நீங்கள் தனித்தனியாகவும் பிள்ளைகளுக்கு பொரித்து கொடுக்கலாம். இப்போ 4 பேர் கேட்டால் 4 முட்டையை தனித்தனியாக அடித்து பொரிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் போச்சாண்டா 4 பிரித்து போட்டு 4 உண்டா போட்டுட்டு 4 வெட்டி போட்டு 4 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். நான் இது இப்போ மடித்தது உங்களுக்கு பின்பக்கத்தை காட்டுறதுக்கு, பின்பக்கம் நல்லா முருகி இருக்கிறத காட்டுறதுக்காகத்தான் இதை பின்பக்கத்தை காட்டினாங்க. வேறுங்க இதை 4 வெட்டி போட்டு 4 பிள்ளைகள கொப்பைகளை போட்டு விட்டிங்கண்டா கெதியாக முடிஞ்சிடும். புட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும். புட்டுக்கு ஆகத்திரமானது முட்டை பொரியல் தான். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கோ.